JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hill, Chennai. Chera Home Junction presents Super Summer Sale. May 1st to May 31st. Up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். மதர்ஸ் டே அன்னைக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க போறீங்க அம்மாக்கு. அவார்ட் தர போறோம். ஆமா, உங்க அம்மாக்கு எல்லாருக்கும் நீங்க அவார்ட் தாங்க. எங்க அம்மாக்கு முதல்ல கொடுக்குறோம். நாங்க முதல்ல குத்துறோம், அதுக்கப்புறம் உங்க அம்மாக்கு எல்லாருக்கும் அவார்ட் தரணும்னு. கூத்து சுபா எப்பவுமே கூத்து சுபாவமா இருப்பாங்க. இப்போ கூட பேசவே மாட்டேங்கிறாங்க பாருங்களேன். பேசுமா, அது வந்து என்ன பேசுமா, பேசுமா, பேச விட. எப்படி ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா தோணுச்சு பசங்களை வச்சு இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணலாம்? இல்லை, இவ்வளோ பார்த்தோன்னே இவன் மூஞ்சில் என்ன இருக்கு தெரியும். ஸ்கூல்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு பயங்கர இருக்குமே, கிளாஸ் டீச்சர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து. பாத்ரூம் கூட போக விட மாட்டாங்களாம். இப்போ ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு ரகம் இல்லை, ஒரு ஹேண்டில் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை, எனக்கு தான் வரும் அடிக்கடி. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன தான் பார்த்துப்பாங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறது யார் உங்களுக்கு சொன்னது? மாமாக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா? அப்படியே எங்களுக்கும் சொல்லி தந்து எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறது பிடிக்கும். அவன் பிறப்பே அதுதான், அவன் பிறந்ததுலேருந்து அது ஹெல்பிங் மைண்டு தான். அந்த ஃப்ளோவில் பேச வைக்கிறது, சில கவுண்டர் இவளாக போடுறது. இவன் ரொம்ப சேட்டை, அதனால தான் வாயாடினே வச்சது. வேற என்னென்ன கெட்டப்லாம் போட்டிருக்கீங்க? அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து கோர்ஸா சொல்றீங்க. நம்ம சொல்லுங்க, லைக் பசங்களை வளர்க்கறது பெரிய டாஸ்க்கு. அது இப்பவே பயங்கரமா வந்து பேசிட்டே இருக்காங்க. வீட்டுல என்ன பண்ணுவாங்க? ரெண்டு பேரும் வாய மூட மாட்டாங்க. ஆயவும் விட மாட்டாங்க. நான் ஸ்டாப் போயிட்டே தான் இருக்கும். ஏன் உண்மையை சொல்றேன்? உண்மை சொல்லணுமா இங்க? ஆமா, உண்மையை சொன்னாதான் மக்களுக்கு பிடிக்கும். அது உங்க ஃபேன்ஸுக்குலாம் ஃப்ராங்கா சொன்னாதானே இருக்கும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு பேரும் ஸ்கூல் போயிட்டு வந்தக்கப்புறம் எப்படி கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவாங்களா, இல்ல அதே எனர்ஜி இன்னும் டபுள் மடங்கு இருந்து? டபுள் மடங்கா தான் இருக்கும். ஸ்கூல்லேருந்து வந்தால் டியூஷன்லேருந்து அப்புறம் மதரசா கிளாஸ் இருக்கும். இப்படி ரொட்டேட்டாக போகும். அந்த டைமில் கண்டென்ட். ஆனால் அவங்க எனர்ஜியாக தான் இருப்பாங்க. ஸோ சுட்டி மாதிரி தான் ஓடிட்டே இருப்பாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா தோணுச்சு பசங்களை வச்சு இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணலாம்? ஏன்னா மக்கள் வந்து ரசிக்கிறாங்க, டெய்லி வீடியோ போனால் கேட்க வர செய்கிறாங்க. ஏன் வீடியோ வர மாட்டேங்குது? ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இந்த பசங்க தான், குழந்தைங்க. இவ்வளோ பார்த்தோன்னே இவன் மூஞ்சில் என்ன இருக்கு தெரியல. என் தம்பி வீடியோ பண்ணலாம், நல்லா போகும். ஃபஸ்ட்டு ஐடியா சொன்னது என் தம்பி தான். எனக்கு அந்த அளவுக்கு மைண்ட் செட்லாம் இல்லை. ஸோ என் தம்பி தான் நல்லா இருக்கும், வீடியோ பண்ணால் நல்லா க்யூட்டாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஐடியா பண்ணி தான் ஆரம்பிச்சது. ஆமாம். ஓகே, அப்போ ரிசப்ஷன் கிடைக்குதுல்ல. இப்போ நீங்கள் போடும்போது வியூஸ் வந்து மக்கள் பார்க்குறாங்க, அதிக லைக்ஸ் வந்து, ஃபாலோயிங்லாம் ஏறிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா பசங்க படிக்கணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பசங்க படிப்புலாம் கெடுத்துட போறீங்க, அவங்க படிக்கணும்ல, இதெல்லாம் காமிச்சிங்கன்னா அவங்க இது ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அதை எப்படி பார்க்குறீங்க கண்டென்ட்லாம்? நாங்கள் அது படிப்பை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஸோ வீக்லி அந்த மாதிரி தான் யோசிச்சு நாங்கள் எடுப்போம். ஸோ படிப்பு எக்ஸாம் அந்த டைமில் நாங்கள் ஷூட்டே பண்ண மாட்டோம். 6 months பேக் விட்டுட்டோமே, இடையில பேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ மறுபடியும் நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டோம். ஓகே, அந்த எக்ஸாம் ஸ்டடீஸ் ரொம்ப இதுவாக போயிட்டு இருந்தனால. அண்ட் இந்த கடல் கடந்த ரசிகர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? சில டைம் பார்த்தீங்கன்னா மலேசியாலேருந்து ஒரு மெசேஜ் வரும், எங்கள் சிங்கப்பூர்லேருந்து எங்கெங்கேருந்தோ ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு மறக்க முடியாத இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க செல்லங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குமே? மலேசியாலேருந்து ஒரு சிஸ்டர் அடிக்கடி பண்ணுவாங்க. ஸ்கூல்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு பயங்கர இருக்குமே, கிளாஸ் டீச்சர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, ஏய் உனக்கு மச்சான், உனக்கு ஃப்ரெண்டு, நான் வந்து ஃபேனுடா அப்படிலாம் சொல்லுவாங்களே, அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் பாத்ரூம் கூட போக விட மாட்டாங்களாம். அப்படியா? என்ன அப்படியே டார்ச்சர் பண்றாங்க? என்ன அங்க நிக்க வச்சு உனக்கு கண் பண்ண சொல்றாங்களா? அங்கேயுமா? ஏன்னா இது கஷ்டமா இருக்கு. இது அம்மாவை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. அம்மா எப்படி ஸ்வீட்? ஓகே, அம்மா வந்து படின்னு சொல்லுவாங்களா, இல்ல வந்துட்டு வேற என்ன? ஜாலியாக தான் இருப்பாங்க. எங்கள் அம்மா வந்து எங்களை வந்து ஜாலியாக இருப்பாங்க, விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஏன் அவங்க அம்மாவை நீங்கள் வந்து கண்டென்ட்குள்ளே கொண்டு வரல, நீங்கள் மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கள் அம்மா கூச்ச சுபாவம். கூச்ச சுபாவம், ரொம்ப கூச்ச சுபாவமா? அந்த ஸ்டைலில் சொல்லுங்களேன். உங்க அண்ணன் தான் வந்து கூச்ச சுபாவம்ன்றீங்க, உங்கள் அம்மா வச்சு அப்படி சொல்லுங்கண்ணே. சும்மா ஆக்டிங் மாதிரி பண்ண சொல்கிறாங்க. எங்கள் அம்மா கூச்ச சுபாவம், எப்பவுமே கூச்ச சுபாவமாக இருப்பாங்க. இப்போ கூட பேசவே மாட்டேங்கிறாங்க பாருங்களேன். பேச சொல்லுங்க.
பேசுமா அது வந்து என்னன்னா பேசுமா அம்மா பேசுமா பேச விட அவங்க மாதிரி என்ன பண்ணாத. ஏதோ நடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு வந்திருக்காமே நிறைய இடத்துல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதெல்லாம் நீங்க இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணல, பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல? இல்ல இப்போ பண்ணிட்டு தான் இருக்கோம். இடையில கொஞ்சம் கேப் போட்டுட்டோம். இப்போ ஸ்டார்டபிள் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மூவி ஒண்ணு பண்ணியிருக்காங்க பாப்பா. இல்ல யாரு இப்ப பாப்பாவா தம்பியா? பாப்பா. பாப்பா நடிக்கிறாங்க. ஓகே ஓகே சூப்பர். ஆக்டர் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? படத்துல நடிக்கிறீங்க, சூப்பரா இருந்துச்சு. நிறைய பேர் ஹெல்ப் பண்றது யாரு உங்களுக்கு சொன்னது? இப்ப நீங்க ப்ரமோஷன்ஸ் பண்றீங்க, அதுல பைசா வருது, அது ஏன் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்க? யாரு அது சொல்லி கொடுத்தாங்க? மாமா தான். மாமாக்கு வந்து ஹெல்ப் பண்றது ரொம்ப பிடிக்குமா, அப்படியே எங்களுக்கும் சொல்லி தந்து எங்களுக்கும் ஹெல்ப் பண்றது பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே. எங்க மாமா வந்து யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா வந்து எல்லாம் கோவிலுக்கு தானே போய் சாமி கும்பிடுவாங்க. ஆனா எங்க மாமா எங்க வந்து உடம்பு சரியில்லாம அவங்களுக்கு இருக்காங்களோ அங்க போனாதான் கடவுள் இருப்பாங்க சொல்லிட்டாங்க. ஒரு 1 minute ரீல் கண்டென்ட் மாதிரி இப்பயே பேசுறியம்மா, சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. ஓகே. ஸோ நீங்க சொல்றீங்களே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மாமா மாமான்னு சொல்லும்போது அந்த மாமாவை மக்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. கூப்பிட்டுலாமா? ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம வெயிட் பண்ண வச்சிருக்கோம். எல்லாம் என்ன இவ்வளவு ஐப்பு தெரியுங்க, அவர் வராரு போறாரு அப்படின்றீங்களே, என்னடா யார் அப்படின்ற மாதிரி கூப்பிடலாமா? மாமா எப்படி செல்லமா கூப்பிடுங்க? மாமா வந்து மாமு மாமு. சொல்லுங்க, வாடா மாமுன்னு சொல்லுங்க ஏதாச்சும் சத்தமா கத்து. இப்போ இவர் தான் வந்து மாஸ்டர் மைண்ட் பின்னாடி, இவங்களுக்கு பின்னாடி. இப்போ வாயாடி ருக்கின்னு எல்லாருக்கும் தெரியுதா? நீங்க ஒரு காரணம். இப்போ அவங்க சொன்ன மாதிரி பாப்பாவோட முகத்தை பார்த்தோன்னே வீடியோ இவங்களை வச்சு எடுக்கணும்னு தோணும். எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நிறைய பேர் பண்றாங்கன்றது பார்த்து இனிஷியேட் ஆச்சா இல்லை எப்படி உங்களுக்கு? இல்லை இவ நிறைய சேட்டை பண்ணிட்டு இருப்பா. ஸோ பார்க்கும்போது ஓகே இது ஏதாவது பண்ணால் இவங்க வைரல் ஆவாங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுவும் அக்கா கிட்ட சொல்லி ஒரு 1 year சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க சரி திடீர்னு ஒரு நாள் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்புறமா விளையாட்டுக்காக பண்ணது. அப்புறம் ஓகே ஆயிடுச்சு. அது சூப்பர். ஒரு 3 வீடியோக்கு அப்புறம் 4வது வீடியோ கண்டென்ட்டாக பண்ணோம். அது 1 million போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே ரெகுலராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது. இல்லைன்னா விட்டுருப்போம் அப்படியே. ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல, இப்போ உங்களுக்கு நீங்கள் கண்டென்ட் பண்ணுறதுனால மேபி உங்களுக்கு சினிமா வரணும்னு ஆசையா, இல்லை வேறு ஏதாவது ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் ஆசையா? அது பண்ண முடியாத கொஞ்சம் டைம் எடுக்குன்னா பசங்களை வச்சு கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணிங்களா? டைரக்ஷன். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ என்னோட இதை வந்து இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் மூலமாக பண்ணிட்டு இருக்கேன். பெரியவங்களை நம்ம சொல்லி புரிய வச்சிடலாம், நடிக்க வச்சிடலாம், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றது. பசங்களை 2 பேரையும் உட்கார வச்சு எனக்கு இதுதான் வேணும் இது மாதிரி பண்ணுனா கொஞ்ச நேரம் பண்ணுவாங்க, கொண்டாந்து ஓடிடுவாங்க. முடியல என்னால் டார்ச்சர் பண்ற போமா மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்காங்களா? இல்லை ஸ்டார்டிங் டைம்ல இருந்துச்சு. ஸோ நம்ம அப்படி போய் சொல்லும் போது 1 வாட்டி 2 வாட்டி பண்ணாங்க. சரி இன்ட்ரெஸ்ட் இருந்தா வா ஓகேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்களே தான் ஓகேன்னு பண்ணது. அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, சரி எனக்கும் இருந்தனால கரெக்டாக இருந்தது. ஓகே. இந்த 2 பேர்ல யார் வந்து உங்களுடைய ஃபேவரட்? 2 பேருமே தான். ஆனா அவங்க பாத்தீங்களா, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் அம்மாவா மாமாவும் போது நீங்க பாத்திருப்பீங்க, மாமா தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை 2 பேருமே தான் சொல்லுவாங்க. அதில் அப்படியே கிடையாது. இவங்க ஒட்டே கொடுக்க மாட்டாங்க. 2 பேரும் தான் அப்படிதான் சொல்லுவாங்க. சும்மா வேணா டக்குன்னு அப்படி கேட்கறதுக்காக சொல்லியிருக்கலாம். அண்ட் இப்போ நீங்க சொல்ற மாதிரி அடுத்த படத்துக்கெல்லாம் பண்றாங்க, அப்புறம் நிறைய அடுத்தது டிராவல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பார்க்கும்போது இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் அதிகமா கிடைச்சிட்டு இருக்குல்ல, இவங்களுடைய ஏமா என்ன செட் பண்ணி வச்சிருக்கீங்க? இவங்களை என்ன ஆக்கணும்? ஏன்னா படிக்கிறது அவங்களோட ஆம்பிஷன் சில பேருக்கு ஒன்று ட்ராக் பண்ணுவாங்க. இது வந்து இல்லை அதுமாரி ஃபிக்ஸ் பண்ணல ப்ரோ. எதுவாக இருந்தாலும் ஓகே. ஏன்னா பசங்க வந்து படிக்கணும் இல்லையா? ஸோ அது வந்து போகட்டும். இப்போ நம்ம பண்ணலாம், ஃபியூச்சரில் அவங்களுக்கு எது விருப்பம்ன்றதை பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிடணும். ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்ட். ஸோ சப்போஸ் நாளைக்கே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னால் கூட நம்ம எஜுகேஷனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏதாவது ஒன்று நடிச்சு காட்டு, மாமா சொல்லி கொடுத்து மனசுக்குள்ள அப்படியே இருக்கு. கூச்சு சுபா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கூச்சு சுபா ஃப்ரெண்ட்ஸ் கூச்சு சுபா ஃப்ரெண்ட்ஸ் பேசவே மாட்டோம். இப்போ கூட பேசாம நின்றுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ கூச்சு சுபா ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ கூச்சு சுபா ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பேசுடா, நீ பேசுடா, ஐயோ பேசுடா, ஐயோ நான் இவ்வளோ தானே பேசணும், நீ தானே பேசவே மாட்டேங்குது. ஐயோ ஐயோ பேசாதோ பேசிட்டே இருக்கு. கடைசி வரைக்கும் பேச விட மாட்டேன் அவனை. அப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஆனா இவன் இன்னொரு கண்டென்ட் சொல்லுவா, காக்கா கூட குளிக்க ஃப்ரெண்ட்ஸ், இவன் குளிக்கவே மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இலக்கு தெரிச்சிச்சாடா, வெக்கமா இருக்காடா, ஐயோ மான பேச்சுல. இதெல்லாம் யாரு எழுதி தரது? நீங்க தான் சும்மா பண்ண அந்த ஃப்ளோல பேச வைக்கிறது. சில கவுண்டர் இவளா போடுறது. இவ ரொம்ப சேட்டை, அதனால தான் வாயாடினே வச்சது. ஓகே, வாயாடி ருக்கினே வச்சது. ஓகே, நம்மளால பதில் கொடுத்து வாங்க முடியாது, அப்படி இருக்கும். சரி, வேற என்னென்ன கெட்டப்லாம் போட்டிருக்கீங்க? அம்மா, பொண்ணு, பையன். 2 பேர் சேர்ந்து கோர்ஸா சொல்றீங்க. சரி, பையன், தங்கச்சி, வயசான பாட்டி ரோல் வேற, எல்லாமே பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? அந்த கண்ணு தெரியாத நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஆமா,
ஸோ அது நல்ல வந்து தம்பியும் எஃபெக்ட் நிறைய போட்டாங்க. அது ரியலாக நடந்த ஒரு ஸ்டோரி. ஸோ அது தம்பி யோசிச்சு இல்லை உடனே பண்ணிடணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணோம். எத்தனை மணிக்கு 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 4 மணி ஆயிடுச்சு. அது வரைக்கும் இவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. நைட்டு 10 to 4 மணி வீடியோ வரைக்கும். ஆமாம் அந்த கண்டென்ட் எப்படியும் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு எஃபெக்ட் போட்டு அதே தூங்கிருப்பாங்க போல இருக்கு. என்ன விடுங்கடா போதும்டா இல்லை அப்படின்னு. அது ரியல் ஸ்டோரி. தம்பி ஒரு ஹெல்ப் பண்ண போன இடத்துல வந்து அது பார்த்துட்டு அதை பண்ணணும் பாப்பா வச்சுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் எடிங்ல அப்படியே சேர்ல உட்காந்து தூங்கிட்டான். அது கண்டென்ட். அண்ட் பசங்க சேட்டை பண்ணி ஏதாவது அடம் பிடிச்சி அழுது எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்களா? அது மாதிரி பசங்க கேட்பாங்க. ஒரு 3 வாட்டி கேட்டாங்கன்னா 4வது வாட்டி இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். அது புரிஞ்சுப்பாங்க. அடம் பிடிக்கிறது வெளியே அதுவும் வந்து பண்ண மாட்டாங்க. ஓகே, ரொம்ப ஸ்வீட்டு தான் போல இருக்குது. புரிஞ்சுப்பாங்க, அதுதான் விஷயம். ஸோ புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் என்னென்ன இருக்கோ இல்லையோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பாங்க. உங்களுக்கு என்ன ஆகணும் பெருசானவங்க அப்புறம்? எனக்கா கடவுள் கொடுக்கறது தான். தம்பி உனக்கு என்ன ஆகணும்? ஹீரோ ஆயிட்டு போலீஸ். அதான் எப்படின்னா இப்போ ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒரு ரகம் இல்லை, ஒரு ஹேண்டில் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். அவங்க ஒன்று கேட்பான், திடீர்னு இவன் தலை வலிக்குதுமா, வயிறு வலிக்குதுமா, இவங்களும் இது பண்ணும் அது பண்ணும். இந்த மாதிரி நிறைய ஏதாவது சிக்கலாம் இல்லை. எனக்கு தான் வரும் அடிக்கடி. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன தான் பார்த்துப்பாங்க. உண்மை அதுதான். மாசத்துக்கு ஒரு வாட்டி அட்மிட் ஆயிடுவாங்க. எனக்கு தான் இந்த ப்ரெஷர்னால வரும். இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பார்த்துப்பாங்க. ஒருத்தங்க தலை அமுப்புவாங்க, ஒருத்தங்க காலை அமுக்குவாங்க, ஒருத்தங்க கை. நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னா அமுக்கி என்னை படுக்க வச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் ஃபன்னாக தான் இருக்கும் வீட்டில். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் எதுவுமே கிடையாது. பெரிய பையன் வேலைக்கு போகிறாங்க. ஸோ தம்பி முக்கால்வாசி ப்ரெஷர் அவங்க ஏற்றுப்பாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் எந்த ப்ரெஷரும் இல்லை. அம்மா சமைக்கிறது உங்களுக்கு பிடிச்ச டிஷ் என்னது? பிரியாணி. அம்மாக்கெல்லாம் நீங்க ஊட்டி விட்டுருக்கீங்களா? ஏதாவது சொல்லிருக்கீங்களா? பாசமா பாத்திருக்கீங்களா? பாசமா பாத்துக்கோ. அவங்க அந்த இவங்க பேசுறாங்க, ஏன் பேச மாட்டேறா? அவன் பாசமா பாத்துக்க மாட்டானே. இல்ல உடனே டக்குன்னு சொல்றாங்க. அவ சொல்லுவா நீ அம்மாவை எப்படிலாம் பார்த்துப்ப சொல்லுவல, அதை சொல்லி. சொல்லு. எங்க அம்மா வந்து நான் வந்து எந்திரிக்க விட மாட்டேன். அம்மாக்கு ஒரு பெரிய வீடு வாங்கி தருவேன். அப்புறம் அம்மாக்கு என்ன வேணுமோ நானே வாங்கி தருவேன். அம்மா வீட்டிலே இருக்கணும். அப்புறம் ஏதாச்சும் அம்மாக்கு ஏதாச்சும் வேணும்னா நான் வேலை விட்டு வீட்டுக்கு ஓடி வந்து அம்மாக்கு தண்ணி எடுத்து தந்துட்டு திரும்பி வேலைக்கு போயிடுவேன். அண்ட் ப்ரோ, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து மாமா தான் எங்களுக்கு வந்து அதை ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் பார்த்தாரு, அவருக்கு வந்து செய்யணும்னு ஆசை அப்படின்னும்போது எப்போ உங்களுக்கு அது தாட் வந்துச்சு? எப்படி எதை பார்த்து உங்களுக்கு அது? அவன் பிறப்பே அதுதான். அவன் பிறந்ததுலேருந்தே அது ஹெல்பிங் மைண்டு தான். இல்லை உண்மை அதுதான். ஒருத்தவங்க ஏதாவது கஷ்டப்படுறாங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி அது கூச்ச சுபாவம், சொல்ல விட மாட்டோம். அம்மாவுக்கு அவார்டு கொடுக்கலாமா உங்க கையால? நானும் அதான் சொல்லலாம்னு நினைச்சேன். சொல்லு. அவார்டு. ஓ சூப்பரா. 2 பேர் லவ் யூ மாம் சொல்லுங்க, அவார்டு வந்துடும். ஐ லவ் யூ அம்மா. ஐ லவ் யூ மாமா. ஓ சூப்பர். நான் சொல்ற மாதிரி பண்ண ஓகேவா? அப்படியே கண்ணில் தண்ணி வரணும். அப்படியே கண்ணை தொடச்சிட்டு, அம்மா உன்னாலதாம்மா நான் இவ்வளோ அழகா இருக்கேன். கண்ணில் தண்ணி வரலையே. எமோஷனா ப்ரோமோ வரும். நீ லவ் நான் லவ். என்ன கலாய்க்கிறியா? நடிப்பு அரக்கி குத்துலாமா? மதர்ஸ் டே அன்னைக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க போறீங்க அம்மாக்கு. அவார்டு தர போறோம். ஆமா, உங்க அம்மாக்கு எல்லாருக்கும் நீங்க அவார்டு தாங்க. எங்க அம்மாக்கு முதல்ல கொடுக்குறோம். நாங்க முதல்ல குத்துறோம், அதுக்கப்புறம் உங்க அம்மாக்கு எல்லாருக்கும் அவார்டு தரணும்னு. ஐ லவ் யூ அம்மா. கர்மா ஐட்டிட்ல. JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hills, Chennai. Chera Home Junction presents Super Summer Sale. May 1st to May 31st. Up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.